யாழ்ப்பாணத்தில் 21 பவுன் தங்க நகைகள் கொள்ளை. யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தை மறுசீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தல். கிரீன்லாந்து மக்களை விலைக்கு வாங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் நிதி முறைகேடுகள் பாரியளவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதிகார மட்டத்தில் நிலவும் தன்னிச்சையான முடிவுகளும் முறையற்ற நியமனங்களும் வெறும் குற்றச்சாட்டுகளாக அன்றே அதிகார மட்டத்தில் நிலவும் தன்னிச்சையான முடிவுகளும் முறையற்ற நியமனங்களும் வெறும் குற்றச்சாட்டுகளாக அன்றே ஆவண ரீதியான சான்றுகளாகவும் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்களின் சுயாதீன தன்மையில் அரசியல் கரங்கள் ஊடுருவுகின்றமை ஒரு உயர்கல்வி நிறுவனத்தின் தரத்தை நடுநிலைமையையும் சீர்குலைக்கும் எனவும் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாணவர்களின் எதிர்காலமும் பொதுமக்களின் வரிப்பணமும் தவறாக கையாளப்படுவதுடன் அதிகார வர்க்கத்தின் மீதான நம்பகத்தன்மையை சிதைப்பதுடன் அங்கு நிலவும் வெளிப்படைத்தன்மையற்ற போக்கை அம்பலப்படுத்துவதாகவும் பல்கலைக்கழக சமூகத்தினர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இத்தகைய செயற்பாடுகளுக்கு முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பல்கலைக்கழக நிர்வாகம் மறுசீரமைக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையினால் மட்டக்களப்பின் கிரான் பாலத்திற்கு அருகில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் புலிபாய்ந்தகல் பகுதிக்கும் கிரானுக்கும் இடையில் பாலத்தின் ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. குறித்த போக்குவரத்திற்காக படகு சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குளங்களின் வான்கதவுகள் அந்தந்த நீர்மட்ட அளவுகளுக்கு ஏற்ப திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதான குளங்களான உன்னிச்சை, நவகிரி, தும்பங்கேணி, ரூகம், கட்டுமுறிவு, வாகனேரி, வெலிகந்தை, வடமுனை, புனானை, மாவடியோடை போன்ற குளங்களின் நீர்மட்டம் தொடர்ந்தும் உயர்ந்து வருகின்றது. இதனை அடுத்து உன்னிச்சை குளத்தின் 2 வான்கதவுகள் 3 அடிக்கும் 1 வான்கதவு 4 அடிக்கும் திறந்துவிடப்பட்டுள்ளது. குளங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டதை அடுத்து அக்குளங்களை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியில் 21 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டுள்ளன. வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் 21 பவுன் நகைகள் களவாடப்பட்டதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கரவட்டி மத்தி கோவில் சந்தை பகுதியின் நெல்லியடி கொடிகாமம் வீதியில் உள்ள வீடொன்றிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டில் இருந்த மூவரும் உறக்கத்தில் இருந்த சமயம் வீட்டின் கதவின் பூட்டை உடைத்து உள்நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த 21 பவுன் தங்க நகைகளை களவாடிச் சென்றதாக நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து மக்களை விலைக்கு வாங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க அந்நாட்டு குடிமக்களுக்கு நேரடியாக பணம் வழங்கும் திட்டத்தை பரிசீலித்துள்ளார். ஒவ்வொரு கிரீன்லாந்து குடிமகனுக்கும் $10,000 முதல் $1,00,000 வரை வழங்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து மக்கள் தொகை சுமார் 57,000 என்பதுடன் இதற்கான மொத்த செலவு $6 பில்லியன் வரை செல்லும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து தற்போது டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமாக உள்ளதுடன் இயற்கை வளங்கள் நிறைந்ததினால் அமெரிக்கா அதனை முக்கியமாக கருதுகின்றது. இதேபோன்று தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்காவிற்கு கிரீன்லாந்து அவசியம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.